ஆப ரஜுலுன் ரஜுலன் இந்த பஅதி அஹ்லில் இல்ம். ஒரு நல்ல சில அறிஞர்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதரை பற்றி ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொஞ்சம் பேசிடுறார். அந்த நேரத்தில் அந்த ஒரு அறிஞர் சொல்றார், ததிஸ்தத்லல்த அலா கத்ரத்தி உயூபிக், உன்ட பாவம் எவ்வளோ இடத்தை இப்போ நீ சொல்லி கொடுத்துட்டேன் மக்களுக்குண்டா. உன்னிட்ட எவ்வளோ பாவம் இருக்கின்றதை நீ இப்போ மக்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டார். இப்போ புறம் பேசுவதன் ஊடாக நம்ம என்ன செய்யறோம்டா, கண்ணாடியா செயல்படுற நம்மட பாவத்தை. ஏன்னா ஒரு மனிதன் புறம் பேசுகிறான் என்று சொன்னால் அது அவன்கிட்ட அதே அளவுக்கான பாவம் இருக்கின்றதுக்கான ஆதாரம் என்பதை தான் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தான். மக்களுக்கு வந்து என்ன காட்டிட்டா எவ்வளவு பாவம் இருக்குது அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு. குறைகளை யாரெல்லாம் எடுத்து சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார்களோ, இன்னமா யத்லுபுஹா பிகத்ரி மா ஃபீஹி மின்ஹா, அவர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவர் தேடுவார். அவரிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவில் தான் தேடுவார் என்ற செய்தியை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைத்து பாருங்கள், ஒரு உண்மையிலேயே புறம் என்பது நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது, நமது குறிப்பாக நமது அமல்களை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், அதாவது புரிந்து கொள்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய இடத்துல வந்து ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு கேள்விப்பட்ட நீங்க என்னைய பத்தி புறம் பேசுறீங்கன்னு சொல்லி. கரெக்டா? ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு கேள்விப்பட்டுச்சே நீங்க என்னைய பத்தி புறம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. ஹஸன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்களை பற்றி புறம் பேசுவதை விட்டு மிகவும் தூரமானவர். அதனால உஸக்கி அலல்லாஹி அஹதா, நம்ம அல்லாஹ்வுக்கு மேலே யாரையும் தூய்மைப்படுத்தல, ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குற நேரத்தில் மிச்சம் என்ன தூரமாக இருந்தவர். அவருக்கு ஒரு பதிலும் சொல்லணும். ஏன்னா விமர்சிச்சா மனிதனுக்கு ஒரு என்ன பாதிப்பு இருக்கு, அதுக்கு பதிலும் சொல்லணும், புறம் பேசலன்னு சொல்லணும். எப்படி சொன்னார் தெரியுமா, மா பலக கத்ருக இந்தி அன் உஹ்கிமக ஃபீ ஹஸனாதி, ஏண்ட நன்மைகளை உங்களுக்கு தருகின்ற அளவுக்கு நீங்க அந்தஸ்துள்ளவராக என்னிடத்தில் இல்லை என்றார். எப்படி, என் நன்மைகளை உங்களுக்கு தார அளவுக்கு நீங்க அந்தஸ்துள்ளவராக என்னிடத்துல இல்லை, இவ்வளவுதான். அப்படின்னா என்ன, நான் உங்களை பத்தி புறம் பேசல, என்ன நன்மை உங்களுக்கு தார அளவுக்கு நீங்க தகுதியான ஆளும் இல்லை என்றத அவர் சொன்னதுக்கான பதிலையும் சொல்றாரு. அவர் மனதில் ஏற்பட்டதுக்கு பாதிப்புக்கும் பதில் என்ன செஞ்சார் சொல்லிட்டாரு. சரியான வார்த்தை. ஏன் அப்துல்லா முபாரக் என்ன சொன்னாரு, நான் யாரை பற்றியாவது புறம் பேசுவதாக இருந்தால் என்ற உம்மா வாப்பா பத்தி புறம் பேசி இருப்பேன். ஏண்டால் அன்னஹுமா அஹக்கு பி ஹஸனாத்தி, அவர்கள்தான் என் நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள், அவர்கள்தான் என் நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள். அந்த அந்தஸ்துல நீங்க என்ன இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பதில் சொன்னார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான மனநிலை எங்களிடத்தில் வளர்க்கப்படுமாக இருந்தால், ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்வோம், சில பாபுகள் வச்சுக்கிறோம். இந்த பாபால புறம் பேசலாம்னு அதுக்குள்ள போயிருக்கோம். விளங்கிட்டா, இந்த பாபால புறம் பேசலாம், இந்த பகுதியால புறம் பேசலாம், இந்த பகுதியால புறம் பேசலாம்னு போயிடும். இது வந்து ஹதீர், மிகவும் ஆபத்தான நிலை. நல்ல முறையில யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஹக்குக்கும், அதாவது ஹக்குல உள்ளவர்கள் சண்டை பிடித்த, ஹக்குல உள்ளவர்கள் பிரச்சனைப்பட்டு அதுல நம்ம கலந்து கொள்ள மிகவும் தகுதியான ஒரு பிரச்சனைனா ஜமல் யுத்தமும் சிஃபின் யுத்தமும் தான். காரணம் என்ன, அந்த பக்கம் சஹாபாக்கள் அதிகமானவங்க இருந்தாங்க, இந்த பக்கம் ஸ்தாபீன்கள் இருந்தாலும் அதிகமானவர்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க. இது ஹக்கில் உள்ள மக்களுடைய யுத்தம். எவர்கள் ஹக்கில் இருக்கிறார்கள் தான் யுத்தம். ஆனா இரண்டு மக்கள் என்ன, ஹக்கில் உள்ளவங்க. அப்ப நம்ம கலந்து கொள்றதா இருந்தா இந்த ரெண்டுலையும் கலந்து கொள்றதுக்கு மிகவும் தகுதி. எதுல, சிஃபின்லையும் ஜமல்லையும். அதையே வானாண்டு ஒதுங்கின நபித்தோழர்கள் இருந்தார்களா இல்லையா? அதே வானாண்டு இம்ரான் இப்னு ஹுசைன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பர்ஸத் அல்-அஸ்லமி, சல்மான் அல்-ஃபாரிசி ரலியல்லாஹு, இப்படி நிறைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், அபூ தர் அல்-கிஃபாரி, இவங்கெல்லாம் இதுல என்ன செய்யல, கலந்து கொள்ளல. ஹக்கில் கலந்து கொண்டுதான் ஆகணும் ஒரு பிரச்சனையில அப்படின்னு சொன்னாங்க, அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கலந்து கொண்டிருப்பாங்க. எனவே சலாமத்தாக அவர்கள் என்ன செய்தார்கள், ஒதுங்கினார்கள். அவர்களுக்கு தான் வரலாற்றிலே முதலாவது முஅ்தஸிலான பேர் வந்துச்சு, ஒதுங்கியவர்கள். எதை விட்டு, இந்த பிரச்சனையை விட்டு ஒதுங்கியவர்கள் பேர் வந்துச்சு, ஒதுங்கினார்கள். அவர்கள் இது போன்ற விஷயத்தை இந்த ஒதுங்கிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹக்கு பாத்தில் என்று வார விஷயங்கள்ல என்றைக்கும் புறம் பேசல நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். நமக்கு சலாமத், நமக்கு என்ன சலாமத். அவர்களுடைய விஷயங்களிலிருந்து தூரமாக நம்ம நின்று கொள்ளணும். ஒரு அளவில் ஒரு விஷயத்தை பேசப்படுகிற நேரத்தில் அதுல மூழ்கி இறங்கி போகிறாம நமது ஆபியத்தையும் நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும் என்றும் நம்ம அல்லாஹ் சலாமத்தா வைக்கணும் என்கின்ற சிந்தனை தான் ஒரு நல்லவற்றை என்ன செய்யணும், வரணுமே தவிர அதுல மூழ்கி இந்த ரூட்டால நம்ம அமல்கள் போனா பரவாயில்லை என்ற அமைப்பில் நம்ம என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு அழகான செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு நபித்தோழர் இடத்துல இத்பான் அவருடைய வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. போன நேரத்தில்
அந்த இடத்துல வச்சு அவர் என்னத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொன்னா, எனக்கு வந்து என்னது கண் தெரியாத மனிதர், நான் இங்க தொழணும், மழை பெஞ்சா எனக்கு மதீனா பள்ளிக்கு வார இடத்துல என்ன செஞ்சது குரோஸ் ஆயிருது, நான் தொழணும், அதனால வந்து நீங்க ஒரு இடத்துல தொழுவிச்சிங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நான் தொழுமிடமாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டைம்ல வாரம்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட போறாங்க. போனா ஒரு துஹாவுடைய வேலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரல, வீட்டுல வந்து எங்க தொழணும் அவங்களுக்குன்னு கேட்கிறாங்க. ரசூல் அவங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுறாங்க, ரசூல் அங்க தொழுவித்தார்கள், பின்னால் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். அப்ப இது போன்ற சுன்னத்தான தொழுகை நம்ம ஜமாத்தா தொழுகலாம் ஒரு ஆதாரம். தொழுது முடிச்ச பின்னால ரசூல்லாங்க வந்திக்கிறாங்க என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப நம்ம போற டைம்ல கொஞ்சம் சாப்பிட்டு போகட்டும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ரசூல்லாங்க வந்தாங்க அப்படின்றதுனால ஒரு சிலர் திரண்டு அங்க வந்துட்டாங்க, உறவினர்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. பேசிட்டு இருக்கிற டைம்ல ரசூல்லாங்க வந்தா யார் வந்திருக்கணும், அந்த ஏரியாவில் உள்ளவங்களும் வந்திருக்கணும். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, பக்கத்தில் ஒருத்தரை காணோம். மாலிக் இப்னு துஹ்ஷன் என்றவரை காணோம். எங்க மாலிக் இப்னு துஹ்ஷனை காணோம் என்று ஒருத்தர் கேட்க, அடுத்தவர் தாக்க முனாஃபிக், அவர் முனாஃபிக், இந்த மாதிரி இடத்துக்கு வருவாரா, வர மாட்டாருண்டா. அதாவது ஒருத்தர் ஆரம்பிச்சு செய்தான் என்ன செய்வான்டா, சும்மா இருக்காம யாரோ பேச்சை கிளப்பி விட்டுருவான், வணங்கிட்டா நல்லா தெரியாம விழுந்துருவாங்க. அவன் புறம் பேசக்கூடாதுன்னு தான் போயிருப்பான், யாரோ தான் அப்படி கிள்ளி விடுறதுல என்ன செஞ்சிருவா, விழுந்துருவாங்க. ஆனா அங்க பேசியவர்கள் சிறந்த நபித்தோழர்கள் தான், மாட்டுக்கருத்து ரசூலாங்களை தெரியும், மஹபத்துள்ளவர்கள் தான். அவங்க பேசுறதுக்கான ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா ரசூலாங்க எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அதாவது மாலிக் இப்னு துஹ்ஷன் எங்க தாக்க முனாஃபிக், அவர் ஒரு முனாஃபிக்ன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்கிறீர்கள், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர் இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே ஆம், ஆனாலும் நாங்கள் அவரை பார்க்கிறோம், நசீஹத்தஹு இலல் முனாஃபிகீன், முனாஃபிகின்கள் பக்கம்தான் நலவு நாடுற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. நசீஹத்தஹு இலல் முனாஃபிகீன் அட்வைஸ் அல்ல, அதாவது அவங்க பக்கம்தான் நலவு நாடுற மாதிரி எங்களுக்கு என்ன செய்ய, அவருடைய எல்லா செயல்பாடும் இருந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து இப்போ வரல, அதை அவங்க சொல்லல, சரியா, நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அதோட சேர்த்து அந்த மஜ்லிஸுக்கு என்ன செய்யல, அவர் வரவும் இல்லையா, முனாஃபிக்ன்றதுனால தான் என்ன செய்யல, அவருக்கு வந்துகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம், அப்படி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனிதர் இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி என்ன செஞ்சாங்க, சொல்லி கண்டித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஒரு சிலர் இருப்பாங்க, எதன் காரணமாகவோ அவருடைய பழக்கம் வந்து இன்னொரு பக்கத்துக்கு இருக்கும். இவருடைய பழக்கம் என்ன, முனாஃபிக்குங்கள் பக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்க அனுப்பினாங்களே ஒரு பள்ளியை, முனாஃபிக்குகளோட பள்ளி என்று எரிக்க அனுப்பினவர்கள்ல இந்த மாலிக் இப்னு துஹ்ஷனும் இருந்ததாக வரலாறு என்ன செய்யுது, சொல்லுது. அது மாத்திரமல்ல, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மாலிக் இப்னு துஹ்ஷனுடைய நசீஹத் என்று சொல்லப்பட்டது எது அப்படின்னு சொன்னால், அவர்களை எப்படியாவது மனமாற்றம் ஏற்படுத்தி இங்களை கொண்டு வரணும் சிந்தனையில, இந்த பக்கம் கொண்டு வரணும் சிந்தனை தான் அவருக்கு இருந்ததுன்னு என்ன செய்யறாங்க, இதை சொல்லக்கூடிய எல்லா விளக்கறிஞரும் சொல்றாங்க. ஆனா நமக்கு பார்க்குற டைம்ல எப்படி இருக்கும், அந்த பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. என்ன, அவரை பார்க்கிறோம், அவர் சரியா நடக்கிறாரா இல்லையா, அவர் சரியா வாழ்றாரா இல்லையா, நமக்கு அங்க போய் அட்வைஸ் பண்ற நிர்பந்தம் இருந்திருக்காது. ஆனா யாரோ ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிருக்கும், அந்த நிர்பந்தமோ அந்த பிரச்சனையோ சூழலோ அவனுக்கு இருந்திருக்கும். அவன் செயலை மட்டும் பாரு, அவன் வார்த்தைகளை மட்டும் என்ன செய்யும் பாரு. அவன் இன்னத்தோட பழகுறானே, ஏன் பழகுறா, இது பழகுறான், அவனுக்குள்ள விஷயம் தெரியாது, நமக்கு அவனுக்குள்ள நிர்பந்தம் நமக்கு தெரியாது. உடனே நம்ம முனாஃபிக் என்ன தீர்ப்பளித்ததை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு செய்தியை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமது அமல்களை செய்வது அளவுக்கு நம்ம பாதுகாத்தல் என்ற சிந்தனையில நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அமல்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாக பாதுகாத்தல். திருப்பியும் கவனமா வச்சுக்கோங்க, நம்ம ஒத்தனை பற்றி புறம் பேசுகிறோம் என்றால் அது நமது ஒரு தொழுகையை கொண்டு போதா, ஒரு வருட தொழுகையை கொண்டு போதா, காலம் ஃபுல்லா உள்ள எல்லா நன்மையும் கொண்டு போயினது அவனுக்கு சேர்க்க போகுதா என்பது நம்ம பேசக்கூடிய புறத்துடைய அந்த வீரியத்தை வச்சு என்ன செய்யும், முடிவெடுக்கப்படும். நமக்கு தெரியாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியானத்தை பற்றி சொல்ல நேரத்தில் ஒரு முஜாஹிதீன்களுடைய செய்தியை சொன்னாங்க. அதாவது முஜாஹிதீன்களை பொறுத்தவரை ஜிஹாதுக்கு போறவங்க மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்டு ஒரு பாதுகாப்புக்கு எதுவும் இருக்காது, சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது, விட்டுட்டு போவாங்க. யாராவது அப்படி ஒப்படைத்து போனவர்களுக்கு மோசடி செய்தால், அநியாயம் செய்தால், பொருளாதாரத்திலேயோ ஒழுக்கத்திலேயோ ஏதாவது மோசடி செய்தால், நாளை மறுமையில் முஜாஹிதீன் கூட்ட விஷயத்துல மட்டும் அந்த ஜிஹாது செய்த மக்களை அழைத்து, யார் மோசடி செய்தால் அவரையும் அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்வானா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்க, கணக்கில்லை. இவன் அமல்ல இருந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்க. அப்படின்னா என்ன, எவ்வளவு பாவமோ அவ்வளவு சுமத்திரு, எல்லாம் ரெண்டும் எவ்வளவு சொல்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த உண்டையாவது அவன் மிஞ்ச வைப்பான் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. மறுமை நாள் இப்படி ஒரு அனுமதி வழங்கப்பட்டால்
எந்த ஒன்றையாவது மிஞ்ச வைப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஞ்ச வைப்பார் நினைக்கிறீங்களா என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது எல்லை இல்லாம போறது. எனவே எப்படி எங்களது அமல்கள் நாளை மறுமையில போக முடியாது. அதனாலதான் காணும் யரவுன அதற்கு சலஃபுகள் கானு லா யரவுன அல் இபாதத ஃபீ சியாமின் வலா சதகத்தின் வலா ஜிஹாதின் வலா, அதாவது வலா திலாவத்து, அது போல குர்ஆன் ஓதுறது, சதகா செய்யறது, ஜிஹாது செய்யறது, இதிலெல்லாம் அவர்கள் இபாதத்தை காணவில்லை. அவர்கள் இபாதத்தை கண்டதெல்லாம் இவை பாதுகாப்பதில் தான் இபாதத்தை என்ன செய்தார்கள், கண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்லி புறம்பேசி திரிகின்ற அனைவர்களுக்கும் கேடுதான். அதுவும் மிகவும் என்ற ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம இறுதிப்பத்தில் செய்கின்ற முதல் அமல் எது தெரியுமா? அமல்களை பாதுகாத்து தராவி தொழ போறோமா, எவன் வரல என்ற பார்வையை உடுக்கு, நாம் தொழுற நாண்டு பாருங்க. சுபஹ் தொழ போறோமா, எவன் தொழல எடுத்த விடுங்க. சுபஹ் தொழ வந்தவனையும் புறம் பேசுறது, சுண்ண தொழாம தொழுறாங்க, சுண்ண வீட்டில் தொழுதுப்பானா, இவங்க விட்ட தொழுது பார்த்தாலே முகத்துல விளங்குது, இப்பதான் முடிச்சு வந்திக்கிறாண்டு. இதெல்லாம் நமக்கு இந்த ரிசர்ச், இந்த ஆய்வுகள் எல்லாம் நமக்கு தேவையானு கேட்கிறேன். எல்லாமே செய்யறது எப்போ பார்த்தாலும் கடைசி வரிதான். சுபஹ்க்கு வராராம், எப்போ பார்த்தாலும் கடைசி வரிதான். நம்ம அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணோம்னு நீங்க நினைக்கிறீங்க, அவருக்கு எந்த ரீசனுக்கு வரண்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம் அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டியதா, சொல்ல வேண்டியதானே தவிர, அவர் நியாயமான காரணம் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே தவிர, புறம் பேசுவதன் மூலம் சுபஹ் தொழுகை அப்படியே என்ன செய்யறது, கொடுத்து விடக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இறுதிப்பத்தில் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது அமல் எது தெரியுமா? அமல்களை பாதுகாக்கிறது. இந்த அமல்களை என்ன, அதாவது மற்றவர்களுக்கு அன்பளிப்பு செய்யாம நமக்கு சொந்த, இன்னும் புரிஞ்சுக்கிறோம், நமது எதிரிகள், நம்ம விரும்பாதவர்கள் தான் நமது அமல்களை மறுமையில பெற்றுக்கொள்ள போறாங்களே தவிர நமது உறவுகள், நமது நேசர்கள் அல்லன்றதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்து விட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உங்களுடைய எல்லா அமல்களையும் பாதுகாத்து இறுதி வரைக்கும் இதே இபாதத்தில் நிலைத்தவர்களாகவும் புறம் பேசுதல் என்ற இந்த கொடிய பாவத்திலும் தப்பியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி நம் அனைவரையும் ஒன்றாக சொர்க்கத்தில் நுழைவிப்பானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.